தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்தியால டெலிகிராம் செயலிக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீட் மறுதேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். எப்பொழுது வரை இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. இந்தியாவுல டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தேதி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஜூன் 22ஆம் தேதி வரை இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஜூன் 22? ஏன் இப்படி ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டது? எதற்காக இப்படி ஒரு தடை விதிக்கப்பட்டது என்று பலருக்கு கேள்வி எல்லாம். அதாவது நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த டெலிகிராம் செயலின் வாயிலாக நீட் வினாத்தாள் கசிவு போன்ற செய்திகள் வெளியாவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேர்வு நடைபெறுகின்ற ஜூன் 21 மற்றும் தேர்வு நடந்து முடிந்த பிறகும் கூட ஜூன் 22ஆம் தேதி வரை இந்த தடை தற்காலிகமாக அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால், கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த நீட் வினாத்தாள் எதன் மூலமாக கசிந்தது என்றால் டெலிகிராம் செயலின் மூலமாகத்தான் கசிந்தது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது நீட் மறுதேர்வு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை நடைபெற்று வரக்கூடாது என்பதற்காக இந்த நீட் வினாத்தாள் கசிவு போன்ற குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்காக டெலிகிராம் செயலிக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த டெலிகிராம்ல எடிட்டிங் ஆப்ஷன் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அந்த எடிட்டிங் ஆப்ஷனும் கூட ஜூன் 30ஆம் தேதி வரை இந்தியாவில் டிசேபிள் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. தேசிய தேர்வு முகமை வழங்கிய பரிந்துரையை ஏற்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 மற்றும் 69A பிரிவின் கீழ் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு மட்டும் நீட் வினாத்தாள் கசிந்ததாக செய்தி வெளியாகவில்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு செய்தி மீண்டும் வெளியானது. அதாவது நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்து விட்டது என்று சில வினாத்தாள் போன்ற அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியானது. இது குறித்து விளக்கம் அளித்த மத்திய அரசு இத்தகைய கூற்று போலியானது எனவும் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்று ஒரு விளக்கம் கொடுத்தது. ஆனாலும் கூட இது அதோடு முடிந்துவிடும் என்று மத்திய அரசு கருதவில்லை. நீட் தேர்வு நடந்து முடியும் வரை இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கலாம் என கருதுகிறது. இதனால் தான் ஏற்கனவே நீட் வினாத்தாள் கசிவு போன்ற செய்தியை எடிட் செய்து மறுபடியும் நீட் வினாத்தாள் கசிந்து விட்டது போன்ற செய்தியை பரப்பக்கூடும் என்பதால் அந்த எடிட்டிங் ஆப்ஷன் இந்தியாவில் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஜூன் 30ஆம் தேதி வரை டெலிகிராமில் அந்த எடிட்டிங் ஆப்ஷனை பயன்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சாதாரண பொதுமக்களுக்கு கூட அசௌகரியங்கள் ஏற்படும் என்பதை தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும், இருந்தாலும் கூட 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுத உள்ள இந்த தேர்வின் நேர்மையை கடுமையான உத்திகள் அவசியமாகிறது. எனவே பொதுமக்கள் இதனை ஏற்றுக்கொண்டு உரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.